ஸோ ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடைக்கு ராஷ் குக்வேர்ஸ்க்கு வந்து ஈரோடு அம்மாச்சி சமையல்லேருந்து ஹேமாமா வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி நம்ம யூடியூப்பில். ஆனால் மீட் பண்ணதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், 2 வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நம்ம கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய வாங்கணும்னு வந்திருக்கேன். நான் வந்து வீடியோவில் தான் உங்களோட இதில் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய என்னோட கடாயில் பார்த்தீங்களா எண்ணெய் நான் பார்த்துருக்கேன். ஆமாம், கடாய்ஸ் எல்லாமே நல்லா பெருசாக அகலமாக இருக்கும், நல்லா இருக்கும். அது மாதிரி நான் வந்து பிரியாணி செய்கிறதுனா கூட கடாயிலே செஞ்சுருவேன். அந்த அளவுக்கு நல்லா செய்வேன். நிறைய பேர் பார்த்துட்டு என்கிட்ட வந்து அம்மா இது எங்கம்மா வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. உங்கள் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அப்படியே மலைச்சு போயிட்டேன் நான். அதுக்காகவே நான் இன்றைக்கி வந்தேன். இது எதுக்காக ரொம்ப நாள் நான் வரணும்னு நினச்சி இருந்தேன். ஆனால் கடவுளே எனக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தாரு. என்னென்னா என் கையில் பாருங்கள் ஒரு மோதிரம் இல்லை, வளைவு மோதிரம் இல்லை, தொலைஞ்சு போச்சு, சிக்னேச்சர் மோதிரம். ஆமாம். அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நீயா நானா போயிருக்கும் போது இவங்க தான் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. நிறைய நாங்கள் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிருந்தோம். அப்போ என் மோதிரம் வந்து கீழே விழுந்துருச்சு. அது வந்து ஒரு வாரம் கழிச்சு எனக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அந்த மோதிரம் கிடைச்சது. ஆக்சுவலி மோதிரம் வந்து அவங்களோட காணாமல் போயிடுச்சு. நீயா நான் செட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை. அவங்களும் சரி போயிடுச்சு, ஏதோ ஒரு கணக்கு இருக்க போல அப்படின்னு காணோம்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் அந்த மோதிரம் வந்து என் சப்பலில் குத்தி இருந்துச்சு. ஸோ அதை கண்டுபிடிச்சு அப்புறம் திரும்ப என்கிட்ட சொன்னாங்க. நான் இவங்க பக்கத்தில் இருந்ததுனால இவங்களுக்கு மட்டும் நான் சொன்னேன், இந்த மாதிரி என் மோதிரம் வந்து தொலைஞ்சிருச்சுப்பா, என்னன்னு தெரியல, நீங்கள் ஒன்றும் தேடலாம் வேண்டாம், விட்டுருங்க, நம்மளோட பொருள் உண்மையாக சம்பாரிச்சதாக இருந்தால் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அம்மா இது உங்களோடதா பாருங்கள், என்னோடய செப்பலில் இருந்து நல்லா ஷைனிங்காக இருந்தது, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குன்ட்டு கழுவிட்டு எனக்கு காமிச்சு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஆமாம்ப்பா இது என்னோடது தான் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அதுக்காகவே நான் வந்த மாதிரி இந்த பாத்திரத்தை வந்து வாங்குற மாதிரியும் ஆயிடுச்சு. ஒரு 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 கனெக்ஷன் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுறது வந்து நம்ம கையில இல்ல. நான் நினைச்சதுனால அது வந்து இங்க வரணும்னு இருந்திருக்கு இல்லையா? பாருங்க, நான் நிறைய பாத்திரம் பார்த்தீங்கன்னா இங்க நிறைய இருக்கு. நான் என்னென்ன பாத்திரம் வாங்கினேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ஒரு கடாய் ஒன்று வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கடாயெல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கங்களேன், பித்தளையாக இருந்தாலும் ஸ்டீலாக இருந்தாலும் வாங்குறது வந்து நமக்கு ஹேண்டியாக இருக்கணும் செய்யும் போது. அதுக்குன்னு ஒரு கரண்டியும் வாங்கியிருக்கேன், ஒரு கடாய் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்படி எடுத்து கலரணும்னாவே அப்படியே பிறண்டு வரணும். அங்கங்கே ஓரத்துல எல்லாம் முட்டக்கூடாது, அது போய் அப்போ தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நான் பார்த்து வாங்கினேன். நிறைய பொருள் இருக்குது. எதை பார்த்தாலும் இதை விட்டுட்டோமே அதை விட்டுட்டோமேன்ற மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ ஒரு 5 வாங்கிட்டு போகிறேன். நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வாங்கினேன், பிரியாணி பாத்திரம் ஒன்று வாங்கினேன், மல்டி கடாய். அது நீங்கள் வீடியோ போட்டது எல்லாமே அப்படியே மைண்ட்லேயே இருந்தது அதை வாங்கணும் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணும், கல் சட்டி. இந்த கீரையெல்லாம் கீரை சட்டி அது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. முதல்ல கல் பொதிச்சு தான் இருக்கும் அதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஹோல் மாதிரி இருக்குது, கடைஞ்சோம்னா அதிலே வந்து நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நல்லா இருக்குல்ல? அதுவும் வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னடா வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம பிராஸ் ஸ்மால் பிரியாணி பாட் ஒன்று வாங்கியிருக்கேன். எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வீடியோவில் போய் நான் சமைக்கும் போது அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி நான் இது வந்து இது ஆட் வீடியோலாம் எதுவும் கிடையாதுங்க, இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது வாங்கினதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படியும் நான் வீடியோவில் போட்டேன்னா அம்மா இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்க. அதுக்காக தான் இந்த கடாய் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து முலாம் பூசினது கிடையாது. ஏன் முலாம் பூசலை அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம சமையல் செய்யும் போது இதெல்லாம் வந்து நல்ல பித்தளை, இது வந்து ஒன்றுமே ஆகாது. நம்ம சமைச்சு முடிச்சுட்டு வேறு இதில் மாற்றி வச்சுக்கலாம். இது சீக்கிரமாக வந்து சமையல் முடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஹீட்டு வந்து நல்லா உங்களுக்கு நல்லா ஏறும், அதனால் கேஸும் மிச்சமாகும் இது. அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன வாங்கினேன், இது பிரியாணி பாத்திரம் தான். இது 3/4 கிலோ அரிசி போட்டு 3/4 கிலோ மட்டன் போட்டு சிக்கன் போட்டு எல்லாம் செய்யலாம். இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதை சமைச்சு அப்படியே கொண்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து முலாம் பூசி இருக்குது, ஈயம் பூசி இருக்குது. அதனால் இது அப்படியே வந்து நம்ம சமைச்சிட்டு அப்படியே கொண்டு போய் டேபிளில் வச்சுக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றணும்னு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து ஹீட் அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த பாத்திரம் வந்து அந்த மாதிரி ஹீட்டை வந்து அப்படியே உள்ளே வச்சுக்கோம். அதனால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன் நான். இதை கண்டிப்பாக நான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்கும், நான் சமைச்சு பார்த்த அனுபவம் இருக்கும்ல. இது பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கும் போது கிளறணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே போய் ஓரத்துலலாம் நிற்காது.
அப்படியே கலந்து விட்டு அப்படியே செய்யும் போது அப்படியே நம்ம கிளறது ஒரு வாட்டி கிளறணும்னா அது 2 வாட்டி அப்படியே எப்படி வரும் அந்த மாதிரி இருக்கும். கரெக்ட். உண்மையாகவே நான் உங்களோட கிச்சனில் அப்சர்வ் பண்ணது என்னன்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரங்கள் தான் நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க. ஆமாப்பா, அதனால என்னோட வீடியோவில் நான் போட்டேன்னு வைங்களேன், உடனே கேட்டுருவாங்க கண்டிப்பாக, அம்மா இது எங்கே வாங்குனீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் அதுக்காகவே புதுமையானதாக ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வாங்கணும் தான் வந்தேன். கண்டிப்பாக நான் ஒரு 4-5 பொருள் வாங்கிட்டேன். இந்த பித்தளை ஐட்டமில் 1 முலாம் பூசினது வாங்கினேன், 2 முலாம் பூசாமல் வாங்கியிருக்கேன், 1 இந்த மாதிரி டூம் மாதிரி வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி பாத்திரம் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வாங்கலாம். இது வந்து நமக்கு மல்டி பர்பஸ் டைப்ல வந்துரும். இது பிரியாணியும் செஞ்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அப்புறம் இந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் இது செய்யலாம், மைசூர் பாக்கெலாம் செஞ்சீங்கன்னு வைங்களேன். மைசூர் பாக்கெலாம் செஞ்சீங்கன்னா இது வந்து அடி பிடிக்காமல் நல்ல கனமாக நல்லா வரும். நல்ல அடி கனமாக இருக்குது, முலாம் பூசிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன், மைசூர் பாக்கை செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குப்பா. உண்மையாகவே நான் வந்து வந்தது வேஸ்ட் இல்லை அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ மச். அப்புறம் அந்த பித்தளையில் டம்ளர் இருக்குது, சொம்பு இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து இந்த இதில் தான். இது என்னதுப்பா இது? அதுவும் கிளாஸ் தான். சின்ன பசங்களுக்குலாம் இதில் ஷேப் ஆஃப் கொடுக்கும்போது கிளாஸ். இது வந்து நம்ம ஹீட்டாக வச்சு நம்ம கொடுக்கறதோட நல்லா அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வச்சு கொடுத்தோம்னா சூடு வராது இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுடைய ரொம்ப ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாக சொல்லணும்னா அந்த வேர்ட்ஸில் நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த வேர்ட்ஸில் உங்களுடைய அந்த ஃபேஸில் வந்து அந்த ஹாப்பினஸ் தெரியுது. அதுதான் எங்களுக்கு உண்மையாகவே அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்க அந்த எனர்ஜி தான். ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் வந்து. எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சி வந்த பாத்திரம் எல்லாமே இருக்கிறதால எனக்கு அந்த சந்தோஷம் முகத்தில் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. சந்தோஷம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சென்னையில் இருக்கவங்களா இருந்தாலும் இல்லை நீங்கள் இந்த சைடு ஏதாவது ஒரு மேரேஜ்க்கு வந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாலும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பொருளும் வாங்காமல் போக மாட்டீங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்று நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம். ஆமாம், இன்டர்நேஷனல் ஷிப்பிங்ஸ் வந்து இருக்குது. பட் அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க. நானே இப்போ பாருங்கள் வாங்கின பாத்திரம்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு போல இப்போ இவங்கள தான் அனுப்பிச்சு விட சொல்கிறேன். நான் வந்து இப்போ ட்ரெயினில் தான் வந்தேன். எனக்கு தூக்கிட்டு போகணுன்னா பித்தளை பாத்திரம்லாம் வெயிட்டாக தானே இருக்கும். அதனால் நான் வந்து அனுப்பிச்சு விட சொல்லிட்டேன். மண் பாத்திரம் மட்டும் நான் கையில் தூக்கிட்டு போயிடுவேன். ஆமாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.